ஒர்க்கை விட ஃபேமிலியை நீங்க நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க்குக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? I know the reality. I understand the reality from the beginning. Family is more important than the earning. நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவிஎஸ் 50 மொஃபட் வாங்கினேன். அது வாங்கும்போது ஒரு ஆர்எஸ்புரத்துலேருந்து இளமேடு வரும்போது ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயோ ஏர்லைன் ஏர் இண்டியாவில் உட்காந்து 300 பேர் இறந்தாங்கன்னா எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. இருக்கீங்க எஸ்பிஐ சேர்மன் கிட்ட இருந்து அலர்ட்னஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிரேட்டிங் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து வருது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, நான் மெட்ராஸ்ல இருக்கேன். ஓகே. எனக்கு இன்னொரு பெரிய கொஸ்டின் வந்து, இன்னைக்கு வெளியே போய் ஒரு 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 பிசினஸ்ல இருக்கிறதுனாலயோ வந்துட்டு வெளியே நிறைய பிசினஸ் பாக்குறதுனாலயோ நீங்க 38 வருஷம் சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. 38 வருஷத்துல வந்து உங்களோட பெரிய பொசிஷனுக்கு போனவங்க எல்லாருமே இருக்காங்க. பேங்க்ல ரொம்ப டாப் பொசிஷன்ல போய் நின்னவங்க எல்லாமே இருக்காங்க. நீங்க வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வரைக்கும் ஒர்க்கை விட ஃபேமிலியை நீங்க நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க்குக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. ஏன்னா எனக்கு இனிமே ஞாபகம் இருக்கு, நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான டிரான்ஸ்ஃபருக்காக, ஃபேமிலிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்க. ஸோ ஏன் வந்து நீங்க வந்து அவ்வளோ ப்ரியாரிட்டைஸ் அப்படி ஒர்க் பண்ணிருக்கலாம், நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், இன்னைக்கு இருக்க வீடோட நல்ல வீட்டுல இருந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்க காரோட நல்ல கார்ல நம்ம போயிருக்கலாம், நல்ல இனிமே லக்ஸுரியஸா இருந்திருக்கலாம். அப்படியே நீங்க அந்த மாதிரி இருந்தும் ஏன் வந்து நீங்க வந்து ஃபேமிலியை ப்ரியாரிட்டைஸ் பண்ணீங்க ஒர்க்கோட? I know the reality. I understand the reality from the beginning. Family is more important than the earning. என்ன ஒரு ஸ்டேஜ் போனாலும் அது சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒரு காலத்தில் வாங்கும்போது இப்போ ஒரு சின்ன பேனா வாங்கினா அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. அது வாங்குறதுக்கு பெரிய பகிர்ந்த பிரயத்தனம் பண்ணி நான் ஒரு ஹீரோ பெண்ணு வாங்குறதுனா எங்கள் காலத்தில் அது ஒரு பெரிய கனவு. அது வாங்கின ஒரு திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவிஎஸ் 50 மொஃபட் வாங்கினேன். அது வாங்கும்போது ஒரு ஆர்எஸ்புரத்துலேருந்து இளமேடு வரும்போது ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணேன். டிவிஎஸ் 50 அப்படியே சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னும் அப்போ மொஃபட்டுங்கிறது ஒரு கனவு இன் 80s. அப்புறம் ஒரு ஸ்டேஜாக டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் டெம்பரரி தான். பட் ஃபேமிலி இஸ் பர்மனெண்ட். எனக்கு வந்து என் குழந்தைகளோட கூட இருக்கணும், வேற ஒரு ஐகோ அவங்கள பார்த்துட்டு இருக்கணும், அவங்க என்னோட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஐ வாஸ் வெரி மச் ஷியோர். அதனால தான் நான் வந்து ஜாப்ல அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னு இல்லை, சில சான்சஸை விட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். என்னோட ஜாப்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது எங்களை என்னோட டெவலப்மெண்ட் இன் தட் ஏரியா கொஞ்சம் இல்ல ஜாப்ல காம்ப்ரமைஸ்ங்கிறது அடுத்த क्वेश्चन இருக்கு, அதுக்கு வரேன். பட் நான் என்ன ஜாப்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், அந்த ஆம்பிஷியஸா இன்னுமே ஆம்பிஷியஸா இருந்திருக்கலாமே. இல்ல அது ஆம்பிஷியஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல பொய்ங்கிறது வந்து ஓகே. இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாருமே ரிட்டையர்ஸ் தான். எனக்கு முன்னாடி போனவங்க எங்க போனீங்கனாலும் இந்த எல்லாத்துக்குமே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இருக்கு. நீ ஹைவேஸ்ல கார்ல போய் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போகிற 600 கிலோமீட்டர்ஸ் காரில் போகிறேன்னா, நீ என்ன லக்ஸரி காரில் போகிறவனோ ஒரு இடத்துல போய் டீ சாப்பிட்ருப்பான். நீ என்ன ஒரு மாருதி ஆல்டோவில் போனீங்கனாலும் அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன். அவன் ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப என்னடா நம்மளும் ஒரு பெரிய கார் இருந்தால் ஸ்பீடாக போயிருக்கலாமான் இருக்கு. பட் அவன் போய் டோல்கேட்டில் நிற்கும் போது இவ்வளவு தானே, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸ் அண்டு இது மாதிரி தான். ஓகே. ஹடில்ஸ் ஓடுற மாதிரி தான், ஓடி 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 அந்த ரியாலிட்டி ஃபீல் பண்ணிட்டா அதுக்காக ஆம்பிஷனாக இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. பட் வி ஷுட் நோ த ப்ரியாரிட்டி. யூ ஷுட் ஹேவ் ஆம்பிஷன். இன்றைக்கி தான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து சாப்பிடுது, தூங்குது, அதுக்கான மனுஷன் மட்டும்தான் ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிறாங்க, அவங்க தேவையை வளர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி மனுஷன்னா ஒரு ஆம்பிஷன் வேணும். அதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தோம்னா இட் வாண்ட் ஒர்க் அவுட் இன் தி ஃபேமிலி. ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஆல் அதர் திங்ஸ்.
இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஒர்க் காம்ப்ரமைஸ், அதுதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின். பீயிங் இந்த அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கனால நிறைய பேர்த்தோட டீல் பண்றதுனால அந்த மணி என்னென்னலாம் பண்ணுது, யாரெல்லாம் எப்படியெல்லாம் மாத்துது, அந்த மணினால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கண்கூடா பாக்குறோம். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் மணி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க் வந்து அப்ப முடிச்சு கொடுத்தா அதை திருப்பி வந்து இன்னும் நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். பட் ஏன் வந்து அவ்வளோ ஷியரா இருந்தீங்க? அது டெம்ப்டே ஆகலையா? ஒரு தடவை கூட வாங்கலாம், சரி வாங்கி தான் பார்க்கலாமே என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்னஸ்குள்ள போலையா? கண்டிப்பா பேங்க்ல இருக்கப்போ ஒரு ஃபைல்ல வந்து ஒரு 4 பேப்பர் இல்லாம இருந்திருக்கும். சார் ஒரு பெர்சன்டேஜ் தரேன் சைன் போடுங்கன்னு சொன்ன ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. ஒரு என்பிஏ ஒரு அசட் சீசருக்கு போறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேங்க சார் விட்டுருங்க இதை கண்டுக்காதீங்கன்னு சொன்ன இருந்திருப்பாங்க. ஒரு தடவை கூட டெம்ப்ட் ஆனது இல்லையா? நம்ம வாங்கி பார்க்கலாம், நம்ம ஏன் வாங்கக்கூடாது, என்ன எல்லாரும் 100 பேர் வாங்குறாங்களா, நம்ம வாங்கி நம்ம மட்டுமா தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தோணலையா உங்களுக்கு? இல்லை, லக்கீலி நான் சொல்ல போனால் ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட எனக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் கூட இருந்தது. நான் மேக்ஸிமம் நான் வாங்கின பக்ஷீஸ் சார் இதுன்னு பார்த்து நியூ இயர் கிஃப்ட்ஸு, அப்புறம் நான் ரிட்டையர் ஆகி வரும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து எதுக்காக வாங்குறேன்னா, அவங்க ஒரு லவ் அண்ட் அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. நான் ரிட்டையர் ஆகி வந்த பின்னாடி என் மூலமாக அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரப்போகிறதில்ல, நானும் பண்ண போகிறதில்ல. அது அதுக்காக ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸு, ஒரு வாட்ச்சு, ஒரு டைரி, ஒரு பேக், இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருக்கும். பட் மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டெம்டேஷன் கூட வந்ததில்லை. சில பிரான்ச்சஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது கண்ணாபின்னான பிஸ்னஸ் க்ரோத், அட்வான்சஸ் எல்லாம் கண்ணாபின்னான க்ரோத் இருக்கும். ஒரு சின்ன அட்வான்ஸ் கூட வந்து டீவியேட்டிங் ஃப்ரம் தி லைட் டவுன் ரூல்ஸ் எதுவுமே பண்ணுங்க. அப்போ அந்த பாரோயர்ஸே சொல்லுவாங்க, சார் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்குறதுக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணுறோம். சரி, ஒரு ஹவுசிங் லோன்னா ஒரு அப்ரூவல் வாங்குறக்கோ, ஒரு எஸ்டிமேட் வாங்குறக்கோ, ஒரு இசி வாங்குறக்கோ, ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறக்கோ எல்லாம் நீங்கள் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட்டை விட அதிகமாக காசு கொடுக்குறோம். பட்டு அல்டிமேட்டாக நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு பைசா கூட செலவில்லாமல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த வேர்டு வந்து இன்னும் நிற்கிது. தட் இஸ் வாட். இப்போ பணத்து மேலே என்றைக்குமே ஒரு 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 இது பணம் அப்படின்னு ஃபீல் பண்ணதே இல்லை. ஓகே, இன்னைக்கு வந்து அதனால வருத்தப்படக்கூடிய சிச்சுவேஷன் என்னைக்கு வரல. ஓகே, ஃபைனலா டு கன்க்ளூட் ரெண்டு கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். 165 பிளஸ் ஆச்சு உங்களுக்கு. ஸோ எவ்வளவும் பீன் ஹியர் ஃபார் 65 இயர்ஸ். இந்த 65 இயர்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய கதைகள், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், அது எல்லாமே இருந்திருக்கும். என்னோட வாழ்க்கையில இந்த 3 வந்து உண்மையாவே எனக்கு கிடைச்ச பிளெஸிங். மற்றவங்களை வந்து கம்பேர் பண்றப்போ இல்லை மற்ற சொசைட்டி பார்க்குறப்போ இந்த 3 வந்து எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருந்துச்சு அப்படின்னு எந்த 3 பிளெஸிங்க சொல்லுவீங்க? ஏன் அது நீங்க பிளெஸிங்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் இப்போ இருக்கிற எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட்டு டோட்டலாக கிடையாது. ஃப்ரம் மை ஸ்கூல் லைஃப், என்னோட ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு பின்னாடியே ஒருத்தர் இருப்பார். என் பேர் மாணிக்கம், அவர் பேர் மனோகரன். என் ரோல் நம்பர் 16 இருந்தால் அவர் 17 இருக்கு. நான் 6th இருந்து 11th வரைக்கும் கூடவே பயணம் பண்ணேன். அப்போது நான் வந்து அப்போது பிலோ ஏவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பயந்தாள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்னும் ஒரு லோயர் மிடில் ஆர் பிலோ ஏவரேஜ் ஃபேமிலியிலிருந்து வந்த அந்த பையன் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பாடி கார்டு மாதிரி, சேஃப் கார்டு மாதிரி இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், யார் என்னை வந்து டீஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் கூடவே இருப்பான். அந்த அப்போருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னோட திறமைன்னு சொல்லலாம். எங்கிட்ட இருக்கிற ஐ எம் அ மேன் மேட் ஆஃப் ஃபுல் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, என்னால் முடியாது, என்னோட எல்லாருமே புத்திசாலிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆர்டினரியா. அப்படியே ஒரு
சுருங்கி ம் இருந்தேன். அந்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்தது என்னோட காலேஜ் லைஃப் முடிஞ்ச பின்னாடி ம் எங்க ப்ரொஃபஸர் ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பிச்சார். காலேஜ் முடிச்சுட்டு ம் லீவ்ல வெக்கேஷன் இருக்கும்போது, அப்போ இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் கிடையாது. ஏதோ சம் எக்ஸ்ஆர் ஒய்ல அனுப்பிச்சார். ஒரு ஆள் அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு கூப்பிட்டு, எனக்கு பேப்பர் வேல்யூஷன் வந்திருக்கு இன்னொரு காலேஜில் நான் வேல்யூ பண்ணுறேன், நீ அதை எல்லாம் டோட்டல் போட்டு டேபுலேஷன் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துரு. ஒரு 100 பேப்பர்ஸ் எதாவது இருந்துச்சு. ஸோ அப்போது கேஷுவலாக எடுத்துகிட்டு அப்போ இருந்தே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளோ என் கூட ஒரு 40 பேர் படித்தாங்க, ஏன் என்ன கூப்பிடுறாரு? அதுக்கு ஒரு சின்ன ரெமுனரேஷன் கொடுத்தாரு. அது நினைக்கிறேன், ஏன் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு ஏதோ சம்திங் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் மேத்ஸ் அப்போ +1 +2 கிடையாது, 10th 9th 10th எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு ஒன்று எடுப்பாங்க. அப்போ அல்ஜிப்ரா நான் ப்ரிஃபர் பண்ணேன். அல்ஜிப்ரா யாரும் போக மாட்டாங்க, அல்ஜிப்ரா இஸ் அ கோப்ரா அப்படிம்பாங்க, யாரும் போக மாட்டாங்க. அது ஸ்கோர் பண்ணவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் அது உனக்கு புரியாது, அங்கே போகாத, அந்த பக்கம் போகாத. நான் சயின்ஸ் எனக்கு பிடிக்காது, எனக்கு புரியாது சயின்ஸு, எனக்கு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த இந்த கெமிக்கல் இந்த ரெண்டு சேர்த்துனா இது எப்படி வரும்? ஒரு மேக்னெட் இப்படி சுற்றினா பவர் ஜென்ரேட் ஆகினாங்க, எப்படி ஜென்ரேட் ஆகினாங்க அது எனக்கு புரியாது. சயின்ஸ் டோட்டலி அவுட் எனக்கு. அதனால மேத்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மேத்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு குவார்டர்லி எக்ஸாம்லேயே 80% ஸ்கோர் பண்ணேன். அப்போ 80%ங்கிறது மோர் தென் சென்டம் 70s. அப்போ எங்கள் மேத்ஸ் டீச்சர் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம், அவங்கள தனியாக வச்சுக்குவார். அப்போயே எனக்கு கொஞ்சம் வி ஆர் நாட் காமன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிளாஸில் ஒரு 4th எக்ஸசைஸ் 5th எக்ஸசைஸ் போயிட்டு இருந்தோம், நாங்கள் ஒரு 10th எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி அட்வான்ஸ் போயிட்டு. அதுக்கப்புறம் காலேஜில் ப்ரொஃபஸர் ரெகனைஸ் கொடுத்தார். இது போயிட்டு. அப்போ எங்களுக்கு பெரிய ஏன்னா ஒரு இது இருக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகிட்டையும் ஒரு பவர் இருக்கு, ஏதோ ஒரு திறமை இருக்கு. அது இக்னைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த இக்னிஷன் இல்லாம தான் நிறைய பேர் ஸ்பாயில் ஆகிறாங்க. அது என்னோட விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா. யாரும் என்னை இக்னைட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நானும் மண்ணாத்தான் போயிருப்பேன். அப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு மில்லுக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பேங்க்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, பேங்க் ஜாப். அந்த பேங்க் ஜாப்ல நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு டைப்பிஸ்ட், மெஷினெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டரில் கிடையாது. அப்போ ஃபார்மெல்லாம் இந்த மாதிரி வராது, ஆன்லைன்லாம் டவுன்லோட் பண்ணுறோம். வி ஹவ் டு டைப் இட்டு. ஜாப் டைப்பிஸ்ட்டு போய் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கே போய் எல்லாம் பண்ணணும். அவர் டைப்பிஸ்ட்டு, அவரே அப்ளிகேஷன்லாம் டைப் பண்ணி பேப்பரில் இருந்து கையெழுத்து மட்டும் எங்கிட்ட வந்தாங்க, ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் போட்டால் தான் பேங்க் அப்ளிகேஷன். ஓகே. அதனால தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லா ஸ்டேஜ்லையும், மில்லில் நான் இருக்கும்போதாகட்டும், இனிஷியலாக நான் ஒரு சின்ன அம்மாப்பேட்டை பிரான்ச்சில் ஜாயின் பண்ணும்போதாகட்டும், இல்லை ஆர்எஸ்புரம் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணும்போதாகட்டும், எல்லாம் வாலண்டரியாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது வாஸ் இன் அ வெரி புவர் கண்டிஷன், ஃபேமிலியில் எக்கனாமிக்கலி வாஸ் வெரி வீக். என்ன இப்போ டிபெண்டன்ஸ் இருந்தாங்க, இந்த சம்பளம் தான் அதெல்லாம் இருக்காது. ஒரு பிரான்ச்சில் இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் வால்டராக மணிக்கு இன்னைக்கு ஒரு 20 தான் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, நீங்கள் வச்சுக்கங்க, எனக்கு ஒரு அடுத்த மாதம் கொடுத்தீங்கன்னா போகிறோம் பாரு, 20 ரூபா. ஓகே, அடுத்த மாதம் கொடுத்தீங்கன்னா போகிறோம் பாரு. அதே மாதிரி அம்மாப்பேட்டை பிரான்ச்சில் இருக்கும்போது வீட்டில் இருந்து லெட்டர் வரும். அப்போ லெட்டர் தான், இல்லை லெட்ரு எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் ஏதாச்சும் சிஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அப்பாவுக்கு மறந்தோன்னா அப்பா மிஸ்ஸுக்கு ஏதாவது வந்திருக்கோம், ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படியே தாட் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க, உனக்கு தெரியும் இல்லையா சார், என்ன கேட்டிருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, அப்பா நல்லா இருக்காங்க இல்லை இந்த மாதிரி.
இம்மிடியட்டா அவங்க கையில பணம் இருக்குது, ம் ஒரு டெபாசிட் அவங்க ரெண்டு பேரும் ம் நல்ல இந்த சேலரி டிபெண்ட் பண்ணி இல்லை, ம் 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 அவங்க சேவிங்ஸ் இருக்கு. இம்மிடியட்டா ஒரு டெபாசிட்ல வந்து ஒரு லோன் போட்டு கொடுப்பாங்க. ம் 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 ஸோ இந்த மாதிரி கேட்டு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு இல்லை, ம் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கிளைவதன் நட்பு. அந்த காலத்தில் ஒரு எவ்வளோ வேர்டிங்ஸ், அதுக்கெல்லாம் எங்கேயும் எக்ஸாம்பிள் இல்லை. இங்கே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சொசைட்டி கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே. நிறைய இடங்கள் போகிறோம். ம் ஸோ சொசைட்டி வந்து மோர் ஆஃப் உங்களுக்கு கிடைச்ச ஜாப்னால ட்ராவலிங்கே அது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு. பிளஸிங் வந்து எனக்கு அதுதான் ட்ராவல் ஃபஸ்ட்டு பிரான்ச் அம்மாப்பேட்டையிலிருந்து ம் ஒவ்வொன்றா நான் வந்து யோசனை பண்ணேன். அம்மாப்பேட்டையில் ஈவினிங் வந்து அப்படியே வெளியே வாக்கிங் போயிட்டு 70s, நான் சொல்லி 80s, early 80s வெளியே வாக்கிங் போயிட்டு அந்த கல்வெட்டு பிரிட்ஜில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். காலையில் வந்து கஸ்டமர் வந்து திட்டுவாங்க, அங்கெல்லாம் எதுக்கு அன்டயத்தில் போகிறீங்க, பாம்பெல்லாம் இருக்குது சார், போகாதீங்க தம்பிகள் அப்படின்பாங்க. அப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீப் திங்கிங் போவேன். இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அப்படியே விட்டு போட்டு போகாமல் எதுக்கு ரிலேட்டிவ். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர் வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயோ ஏர் இண்டியாவில் உட்காந்து 300 பேர் இறந்தாங்கன்னா எல்லாரும் உட்காந்து அழுகுறாங்க. அவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரயோஜனம், எதா இருக்கு, ஒன்றும் இல்லை. பட் ஹோல் கண்ட்ரியே வந்து ஷாக் ஆகுது. இதே மாதிரி குன்னூரில் ஹெலிகாப்டர் விபின் ராவத் ஒரு 11 பேர் இறந்தாங்கன்னா அந்த 11 பேர் யாருன்னே தெரியாது, விபின் ராவத் யாருன்னே தெரியாது. குன்னூர்ல இருந்து சூலூர் வர்ற வரைக்கும் வரிசையாக ரோட் நிற்கிறாங்க பூ போட்டு. இது வந்து லேர்னிங். இது வந்து நான் டிராவலிங்கில் இருந்ததுனால அந்தந்த ஊரில் என்னோட ஃபேமிலி மேலே கேர் எடுத்துக்கிட்டவங்க, என் குழந்தைங்க மேலே கேர் எடுத்துட்டவங்க, எதுக்கு வந்து எடுத்துட்டாங்க, அது ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும். அது வந்து ஒரு செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆர் காமன். ஃபெயிலியர் இஸ் a blessingங்கறீங்க நீங்க. கண்டிப்பா. ஓகே. இட்ஸ் a learning point. ஓகே. இட்ஸ் a learning point. நீ தப்பே இல்லைன்னு நினச்சிட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு அர்த்தம். நான் என்னோட லைஃப்பில் நான் மிஸ்டேக்கே பண்ணினது கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து டோட்டலி அவனை எதுக்குமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே. எஸ், அதே மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் உன்னோட திட்டுவாங்க, அதை வந்து கரெக்ட் பர்ஸ்பெக்ஷனில் எடுத்துட்டா யூ கேன் க்ரோ. ஓகே. அவன் எப்படி அவன் வேலைக்கு ஆகாதில்ல, அவனோட கதை எனக்கு தெரியாது. நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு அதான் ரீசன். அடி வாங்காமல் எதுவுமே வந்து டெவலப் ஆகாது. ஓகே. ஸோ ஃபைனலி டு கன்க்ளூட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க எஸ்பிஐ சேர்மன் கிட்ட இருந்து, அலர்ட்னஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் வந்து சிவகங்கைன்னு சொல்லி ஒரு சின்ன ஊரில் உட்காந்து எஸ்பிஐல நடக்கிற ஏதோ ஒரு திருச்செங்கோட்டில் இருக்கப்போ உட்காந்து ஏதோ ஒரு ஊரில் நடந்த ஏதோ ஒரு ஃப்ராடை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணீங்க. ஸோ இப்போ இங்கே நான் கேட்க வர கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க, உங்கள் வேலைனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த கோல் இதை அடையணும் ஓடிட்டு இருக்க அந்த இதுல அந்த வேலையை பண்ற சந்தோஷத்தை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்களா? ஹவு இம்பார்ட்டன்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ் ராதர் தேன் அச்சீவிங் த கோல்? இதுதான் வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். தான் எல்லாத்துக்கும் ஒரு கோல், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஏதோ வச்சுக்கிறேன். நீ இதில் தான் பகவத்கீதை, நீ அந்த பழைய பேசுகிற ரிச்சுவல்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இங்கே தான் வந்து நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பண்ணிட்டு பீப்புள் வில் கம் டு ஹெல்ப் யூ. யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் யுவர்
ஒர்க் வில் பி ரெகனைஸ்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் அதர் இன் சம் ஆர் அதர் வே. இப்போ எனக்கு ப்ரொமோஷன் இன் டைமில் வரல, நான் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் ப்ரொமோஷன் போக முடியலங்கிறது வந்து செகண்டரி. இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு சேர்மன்கிட்ட போய் அவர் வீட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்லையோ ஒரு இதாக நடக்கல, அவர் வீட்டில் அவர் கூடவே ஒரு க்ளோஸ்ட் ஃபங்க்ஷனா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. அது யாருக்கும் கிடைக்காது. இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினோட லிங்க் பண்ணோம்னா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு என்னோட ஜிஎம் அவர் வந்து எங்கேயோ இருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் இது பண்ணியிருக்கான், அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு 400 பிரான்ச் 500 பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஜிஎம் எங்கேயோ ஒரு கார்னர்ல இருக்கிற ஒரு ஆளு, ஒரு ஆர்டினரி ஆபீசர் அன்னைக்கு பண்ணியிருக்காப்பா அவனுடைய இது எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்வால்வ் ஆகி அன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி. இதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் எங்க இருந்து வந்ததுன்னா, நான் அந்த அவார்டு எனக்கு அவார்டு செலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, சர்க்கார் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட இருந்து வருது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, நான் மெட்ராஸ்ல இருக்கேன், யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க, சார் நீங்க மாணிக்கமான? ஆமா, என்ன? நான் சோ இங்க இருக்கேன், உங்களுக்கு வந்து அலர்ட்னஸ் அவார்டு இதாயிருக்கு. எதுக்கு அவர் பண்றாரு? ஸோ இது வந்து எனக்கு பை லக்கிலி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெருசா ஆம்பிஷன்ஸ், இப்படி போகணும், இங்கே தான் போகணும், இதுதான் என்னோட கோல், இப்படி எல்லாம் ஒரு ஃபென்சிங் போட்டு இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் லைஃப்ல என்னோட கோல், என்னோட ஆம்பிஷன் இதெல்லாம் என்ன. நான் ஃபென்சிங் போட்டதெல்லாம் வந்து அட் எனி காஸ்ட் வந்து கேரக்டர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. நாட் ஓன்லி அஃபீஷியல் ஜாப், பர்சனல்லே வந்து இதுதான் என்னோட கேரக்டர். இதனால என்ன கெயின் எனக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. இன்னைக்கு இப்போ இங்கே படுத்தாலும் எதை பற்றி கவலை இல்லாமல் தூங்கிடும். எனக்கு வந்து என் பசங்க, என்னோட ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. என்னை பற்றி எங்கே வேணாலும் தைரியமாக சொல்ல இன்னாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கேயும் வந்து அவங்க முதுகுக்கு பின்னாடி யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ், இதுதான் காட்ஸ் கிரேஸ்ன்றது. அதுதான் எல்லாம் வெல் செட்டில்டு போரும். வாட் நெக்ஸ்ட் எல்லாம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க லீட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தா வந்து நீங்க சொன்னது ஃபுல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு இதை எடுத்துக்க முடியுது. இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, மாஸ்டர்ஸ் அப்பியர்ஸ்ங்கிற ஒரு சேயிங் இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண வேண்டியது கரெக்டா பண்ணிட்டு இருந்தா கடவுளா ஒருத்தங்க வருவாங்க. நம்ம ஆம்பிஷனையும் வந்து நம்ம வந்து அங்கதான் கடவுள் இது ரீச் பண்ணி. இப்போ எனக்கு அங்க வந்து அவர் கடவுள். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து அவர் கடவுள். ஃபைன். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அகைன் தேங்க்யூ ஆல் ஃபார் வியூவிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் அண்ட் ஷேர் இட். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து என்னோட தெரிஞ்ச பர்சனாலிட்டிஸோட கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பா நிறைய வரும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.